அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது ஆவிகள், அமானுஷ சக்திகள் எல்லாரோட கண்ணுக்கு தெரியுமா அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஜோதிட சாஸ்திரத்துல மொத்தமா 27 நட்சத்திரங்கள் இருக்கு. இதுல பரணி, ரோகிணி, திருவாதிரை, பூரம், உத்திரம், பூராடம், உத்திராடம், புரட்டாதி, உத்திராட்டாதி இந்த 9 நட்சத்திரங்கள் மனுஷகண நட்சத்திரங்களாகும். அஸ்வினி, மிருகசீரிஷம், புனர்பூசம், பூசம், அஸ்தம், சுவாதி, அனுஷம், திருவோணம், ரேவதி இந்த 9 நட்சத்திரங்கள் தேவகண நட்சத்திரங்களாகும். கிருத்திகை, ஆயில்யம், மகம், சித்திரை, விசாகம், கேட்டை, மூலம், அவிட்டம், சதயம் இந்த 9 நட்சத்திரங்கள் ராட்சச கண நட்சத்திரங்களாகும். இதுல மனுஷ கணம் என்ற மானுட வர்க்கத்தை தொடர்புடைய நட்சத்திரங்களுடையவங்களோட கண்களுக்கு ஆவிகள் கண்ணுக்கு தெரியாது. இதுல மனுஷ கணம் அப்படின்னு மானுட வர்க்கத்தை தொடர்புடைய நட்சத்திரங்கள் உடையவங்களுக்கு கண்களுக்கு ஆவிகள் தெரியாது. இவங்களை ஆவிகள் தான் தன்னுடைய கெட்ட சக்தி மூலமா பயமுறுத்துறது இல்லாம சில சேட்டைகளும் செய்யும். இது போன்ற செயல்களை இந்த மனுஷ கணத்துல பிறந்த நட்சத்திரக்காரர்கள் கிட்ட மட்டும்தான் காட்டுமே. அடுத்ததா தேவகணம். தேவகண நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்களுக்கு ஆவிகள் தெரியும். ஆவிகள் தேவகணத்துல பிறந்த நட்சத்திரக்காரர்களோட கண்ணுக்கு புலப்பட்டாலுமே பயமுறுத்துவதோ அல்லது சேட்டைகள் செய்வதோ போன்ற எந்த ஒரு செயலையுமே செய்யாம தான் உண்டு, தன்னோட வேலை உண்டு அப்படின்னு இருக்கும். அடுத்தது ராட்சச கணம். இந்த ராசிக்காரங்க கண்களுக்கு ஆவிகள் புலப்படுவதோடு மட்டுமில்லாம அவங்களோட நட்பு என்ற முறையில அமானுஷ குரல்ல பேசுவதும் கட்டளைகள் இடுவதும் போன்ற செயல்களை ஈடுபடவும் செய்யும். அதனால இந்த ராட்சச கணம் உள்ளவங்க ஆவிகளோட பேசணும், ஆவிகிட்ட தொடர்பு கொள்ள நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாவே இந்த தொடர்பு அவங்களுக்கு கிடைக்கவும் ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம்.